பெரியத்த பெரியத்த என்ன ஆச்சு போல்ட்டோ? ஏன் இப்படி கத்துற? உங்க மகன் இப்போ ரொம்ப முன்னேறிட்டான். அதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். என்ன விஷயம் அக்கா? இவர் அத்தை கிட்ட ஏன் இப்படி பேசுறாரு? எனக்கு என்னவோ தோணுது, இந்த முறை யாரோ பெரிய தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்கன்னு. பாரு, இதோ நடந்திருக்கு, நிச்சயமா சொல்றேன். அத்தை, ஒரு விஷயம் சொல்லுங்க. சோட்டு கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? எனக்கு புரியல. என்னப்பா பேசுற? அந்த தரகர் வந்து போட்டோ கொடுத்துட்டு போனார்ல, நாங்க தான் ஏற்பாடு பண்ணினோம். அர்ஜுனுக்கு அவளை தெரியாது. அதான் பெரிய அத்தை, அவங்களுக்கு ஒருத்தர் தெரியாதப்போ அவன் எப்படி அடுத்த நாளே அந்த பொண்ணை பார்க்க போயிருக்கான்? எந்த பையன் அண்ணி? பாத்தீங்களாமா, இந்த அப்பாவி பொண்ணுக்கு நான் யார பத்தி பேசுறேன்னு கூட தெரியல. உன் புகுந்த வீட்டு ஆளுங்களை பத்தி கேக்குறேன். யாராவது போன் பண்ணாங்களா இல்லையா? இல்ல. அவங்க எனக்கு ஏன் ஃபோன் பண்ண போறாங்க? சரி விடு, வேற யாரும் பண்ணலனாலும் அந்த மாப்பிள்ளையாவது போன் பண்ணாரா? இல்ல, ஃபோன் பண்ணல. யாருமே ஃபோன் பண்ணல. நிஜமாதான் சொல்றியா? ஆமா அண்ணி. நீங்க ஏன் இத்தனை கேள்வி கேக்குறீங்க? சொன்னேன்ல யாரும் ஃபோன் பண்ணலன்னு. யாரு யார பார்க்க போனாங்க? எங்க போனாங்க? கேட்டீங்களா? அர்ஜுனுக்கு பொறுமையே இல்ல. தனக்கு வரப்போற மனைவியை பார்க்க இன்னைக்கே போயிட்டாரு பாருங்க. நீ கொஞ்சம் வாய மூடிட்டு நிக்கிறியா? உனக்கு ஞாபகம் இருக்கா, அர்ஜுன் அவளை சந்திக்க கூடாதுன்னு அத்தை சொன்னாங்கல்ல? இருந்தாலும் பார்க்க போயிட்டாரு. இனி அவங்களுக்கு பிரச்சனை தான். ஆனா ஏன்? என்ன நடந்துச்சுன்னு நல்லா கேட்க விடு. சரி, நான் நடந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ ரோடு ஓரமா சோட்டுவும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். என் கூட யாராவது இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆகி இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. என் மானமே போயிருக்கும். நீங்க எப்பவுமே சம்பிரதாய விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்க. உங்க ஒவ்வொரு விதிமுறையையும் நாங்க கடைபிடிச்சோம். நாங்க ஒரு நாளும் ஊர் சுத்தல. அப்புறம் உங்க பையன் மட்டும் இப்படி அதுவும் அந்த பொண்ணை பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்லியும் கூட. என் பையன் அவளை கூப்பிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு எப்பேற்பட்டவ? அவ ஏன் போனா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? போல்ட்டோ, நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? என்ன விஷயம்? என்னத்த சொல்றது? ஆகாஷ் தம்பி அர்ஜுனையும் அந்த பொண்ணையும் நடு ரோட்ல பேசிட்டு இருந்ததை பார்த்தானா? என்ன ரோட்ல பேசிட்டு இருந்தாங்களா? அதுவும் நம்ம பவானிபுர் பார்க்ல. அட, பார்க்கா இருந்தா என்ன, ரோடா இருந்தா என்ன, என்ன வித்தியாசம்? ஆகாஷ், நீ அவங்க கிட்ட ஏன் எதுவும் சொல்லல? பெரிய அத்தை வெக்கமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுல இப்படி நடந்ததே இல்லை. நான் எப்படி போய் அவங்க கிட்ட பேசுறது? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பூமி பொளந்து அதுக்குள்ள விழுந்துடலான்னு இருந்துச்சு. எப்படியோ நான் என் முகத்தை மறைச்சுக்கிட்டு வந்துட்டேன். யாராவது பார்த்திருந்தா எவ்வளவு கேவலமா போயிருக்கும் தெரியுமா? சரி, அர்ஜுன் தான் அந்த பொண்ணை கூப்பிட்டான்னு வச்சுப்போம். ஆனா இந்த பொண்ணு துள்ளி குதிச்சுக்கிட்டு போயிருக்கா. அர்ஜுன் ஆம்பளக்குள்ள. ஆனா இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் வெக்கமானம் இருக்கா இல்லையா? பாத்துக்கோங்க அத்தை, எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கொண்டு வரீங்கன்னு. இப்பவே இப்படி இருக்கு நிலைமை. போக போக இப்படிப்பட்ட மருமகளை உங்களால அடக்க முடியுமா அண்ணி? பாருங்க, இப்பவும் நேரம் இருக்கு, யோசிச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ இந்த வீட்டுக்கு வந்தா அவ நம்ம வீட்டோட பழக்கத்தையும் கலாச்சாரத்தையும் அழிச்சிருவா. என்ன ஆச்சு இப்ப? நான் இன்னொரு தடவை கேட்டா உனக்கு பதில் சொல்ல தெரியாதா? ஆஹானா, இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. நான் உனக்கு நலங்கு மாவு செஞ்சு தர்றேன். தினமும் முகத்துல போடு. பாரு, வெயில்ல சுத்தி சுத்தி முகம் கருத்திருச்சு உனக்கு. இப்போ நீ உன் டியூஷன் பசங்களுக்கு அதை சொன்னதானே? இதுக்கு மேல டியூஷன் எடுக்க வர முடியாதுன்னு. அம்மா, மாசம் முடிய இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் போயிட்டு வந்துடுறேனே ப்ளீஸ். இல்லைன்னா முழு மாச பணமும் கட் ஆகிரும். டெய்லி 2 தடவை தானே டியூஷன் இருக்கு. காலையில 1, சாயங்காலம் 1 தானே. இன்னும் ஒரு நாள் மட்டும் போயிட்டு வா. ஆனா நீ இனி வரமாட்டேன்னு சொல்லிடு. அட, கடைசி ஒரு நாள் போகலைன்னா யாரும் பணத்தை பிடிக்க மாட்டாங்க. போதும், அவங்க கிட்ட சொல்லிடு. சரிங்க பெரியப்பா, சொல்லிடுறேன். ஆஹானா, காலையில அவசரத்துல கிளம்பும் போது நீ எதுவும் சாப்பிடல. சாப்பாடு வச்சிருக்கேன், சூடு பண்ணி தர்றேன். சீக்கிரம் சாப்பிடு. வா.
என்னமோ தோணுது அம்மா இந்த முறை கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு. அடாக்கா அந்த பொண்ணோட தைரியத்தை பாத்தீங்களா? தனக்கு வரப்போற புருஷனை பார்க்க இன்னைக்கே இப்படி போயிருக்கா. அவெல்லாம் இப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. 1-2 முறை சந்திச்சதுல அவளுக்கு மனசு ஆறலையா மறுபடியும் போயிருக்கா. ஏதோ லவ் ஸ்டோரி ஓடுற மாதிரி இருக்கு. நீ பேசுற இந்த லூசுத்தனமான பேச்சை யாராச்சும் கேட்டாங்க, நீ சாவறது மட்டும் இல்லாம சரி, என்னையும் சாகடிக்க சரி. போற. அர்ஜுன் திரும்ப வரட்டும், இன்னைக்கு அவனை நல்லா கவனிச்சுக்கிறேன். ஆனா நான் பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்கள சும்மா விட மாட்டேன். எப்படி வளர்த்திருக்காங்க பாரு அவளை. இப்படிதான் அவங்க பொண்ணை வளர்ப்பாங்களா? கிட்ட என்னடான்னா எங்க பொண்ணு வெளியவே போகாதுன்னு சொன்னாங்க. நாம அவளை படிக்க வேணாம்னு கூட சொல்லிட்டோம். அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு வெளியே போனா? இந்த துர்காதேவி கண்ணுல மண்ணை தூவுறது அவ்வளோ ஈஸி இல்ல. நான் இப்போவே ஃபோன் போடுறேன். ஹலோ, நான் அர்ஜுனோட அம்மா துர்காதேவி பேசுறேன். வணக்கம் பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. ஓ, மருமக பேசுறியாமா? உன் மாமனாரு இல்லனா மாமியார் இருந்தா அவங்க கிட்ட போன் கொடுமா. என்னாச்சு பெரியம்மா? உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கே. என்ன ஆச்சுன்னு இப்ப தெரியத்தானே போகுது. இதுல உங்க சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. கொஞ்சம் உன் மாமனார் கிட்ட போன் கொடுமா. சரிங்க, நான் மாமாவை கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். மாமா, மாமா. இதோ வந்துட்டேன். அர்ஜுனோட அம்மா தான் லைன்ல இருக்காங்க. அர்ஜுன், கடவுளே, அர்ஜுன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சு போச்சா? திடீர்னு இப்போ ஏன் ஃபோன் பண்றாங்க? என் விதி ஏன் இப்படி இருக்கு? அதுக்குள்ள அர்ஜுன் போய் எல்லா விஷயத்தையும் அவங்க வீட்ல சொல்லிட்டாரா? நான் அவரை பார்க்க போகணும்னு நினைக்க கூட இல்ல. அவரு தானே என்ன கூப்பிட்டாரு. நானும் இந்த விஷயத்த சொல்லிடுவேன். ஹலோ, வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சொல்ற நேரம் இது இல்ல. உங்க தம்பி பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன ஆச்சுங்க? உங்க பொண்ணு என் பையனை யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா சந்திக்க போயிருக்கா. உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, என்ன பேசுறீங்க நீங்க? அப்படி எப்ப நடந்துச்சு? அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? நான் போய் சொல்றேன்னா, என் நாத்தனார் பையனே அவங்க நடு ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்திருக்கான். என் பையன் கிட்ட என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிப்பேன். ஆனா உங்க பொண்ணு மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா என் வீட்டு நிலைமைய தலைக்கீழ ஆக்கி வச்சிடுவா. சீ 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 சீ. எவ்வளவு திமிர் பிடிச்சவளா இருக்கா அவங்க பொண்ணு. நேத்து தான் அறிமுகமாச்சு, இன்னைக்கு என் பையனை பார்க்க நடு ரோடுக்கே போயிட்டா. இல்ல இல்ல சம்பந்தி, நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்லல. ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்க இருந்து கிளம்பினது உண்மைதான். ஆனா காலேஜுக்கு தான் போனா, அதுவும் லைப்ரரியில ஒரு புக்கை திருப்பி கொடுக்க. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? இப்படி ஒரு தப்பான புரிதல் வேற யாருக்காவது வரும்? எங்க வீட்டு பசங்க ரொம்ப உஷாரா இருப்பாங்க. அவங்க இவ்ளோ பெரிய தப்பு பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். ஆனா காலேஜ் போற வழியில அவங்க யதார்த்தமா சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி சந்திச்சிருந்தா கூட அதுக்காக நடு ரோட்ல நின்று பேச ஆரம்பிச்சிடுவாளா? இந்த நாடகத்தை எல்லாம் நிறுத்துங்க. ஒருவேளை உங்க பொண்ணு காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு போயிருந்தான்னா அவ பொய் சொல்றான்னு அர்த்தம். அவ என் பையனை பார்க்கத்தான் போயிருக்கா. இப்போ நான் யோசிக்கணும், இந்த சம்பந்தத்தை மேல கொண்டு போலாமா இல்ல இப்போவே நிறுத்திடலாமான்னு. இல்ல இல்ல சம்பந்தி, அப்படி சொல்லாதீங்க. நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அப்புறம் நாங்க என்ன பண்றது? நான் அவளை திட்டி சொல்லி எல்லாமே அவளுக்கு புரிய வைக்கிறேன். பாருங்க, தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தை நடத்த உங்களுக்கு ரொம்ப ஆசைன்னு. அப்பாவும் இல்ல, உங்க வீட்டுக்கு சுமை வேற. அவ சீக்கிரம் வீட்டை விட்டு போகணும்னு தானே நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த நிலைமையிலயும் இந்த பொண்ணுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வருது? பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. போதும், நடந்தது நடந்து போச்சு. ஆனா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், இவளுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன்னு. இனிமே இந்த மாதிரி எப்பவும் நடக்காது.